ஹே ஃபோக்ஸ், இந்த ஸ்மார்ட் கேசட் வாக்மேன் செக்கிங் பண்ண போகிறோம். இது போட்டேன், பேட்ரிலாம் போட்டுட்டேன். அண்ட் இதை வந்து இப்போ கேசட் போட்டு செக் பண்ணலாம் சும்மா. ஓகேவா? என்கிட்ட ஒரு கேசட் இருக்குது, பழைய கேசட், காதல் கொண்டேனுடைய கேசட். இது உங்களுக்கு தெரியுதா? காதல் கொண்டேன் பார்த்திங்களா இந்த கேசட்டு. அண்ட் இந்த கேசட் இதில் வந்து இந்த படத்தோடைய பாட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த கேசட்டில் பார்த்திங்கன்னா காதல் கொண்டேன்னா கம்பெனி கேசட், கம்பெனி அந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். வெளியில் ரெக்கார்ட் பண்ணுற கேசட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு 8 பாட்டு 6 பாட்டு அண்டு இன்னொரு சைடு பி சைடு, இதில் பார்த்திங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. கேசட்ஸ்லாம் மேக்ஸிமம் இங்கே இந்த காலத்து பசங்க பார்த்துருக்க மாட்டிங்க. ஏ சைடு பார்த்திங்களா, இதில் டிஜிட்டல் ஸ்டீரியோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, எழுதியிருக்கா. அப்புறம் இந்த பக்கம் பி சைடு டிஜிட்டல் ஸ்டூடியோன்னு வாயில் வருது. ஏன்னா இப்போல்லாம் ஒன்லி ஸ்டூடியோ தானே. எல்லாருடைய ஆஃபீஸும் படித்தவன் படிக்காதவன் எல்லாருடைய ஆஃபீஸும் இப்போ ஸ்டூடியோ தான், யூடியூப் ஸ்டூடியோ. அந்த அளவுக்கு நாட்டில் வேலை வாய்ப்பு பெருகிடுச்சு. சரி, பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கம்பெனியோடது. நம்ம இவருடைய இந்த 5 ஸ்டார் கம்பெனி யாருதுன்னு தெரியல, பட்டு எக்கோன்னு ஒரு கம்பெனி வரும். சரி, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆர்டர் இந்த கொஞ்சம் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போது இது உள்ள பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 கிளாம்ப்பு மாதிரி இருக்கா, கிளாம்ப்பு மாதிரி அதுதான் வந்து கேசட்டை இப்படி பிடிச்சிக்கும் 2 சைடும். இந்த திக்னஸ் இருக்குது பார்த்திங்களா. இந்த கேசட் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் திக்காக இருக்கும், கீழே வந்து ஸ்லிம்மாக இருக்கும். அதை உள்ளே போட்டதும் அப்படி ஹோல்டு பண்ணிக்கும் பாருங்க, இப்படி ஹோல்டு பண்ணிக்கும். கேசட் அப்படி உள்ளே தள்ளினதும் பார்த்திங்கன்னா கேசட்டில் வந்து இங்கே மேலே ஹோல்ஸ்லாம் இருக்கும். அண்டு இங்கே வந்து ஒரு ரப்பர் பேட் மாதிரி ஒன்று இருக்கும் சின்னதாக. இது மேலே தான் அந்த ஹெட்டு வந்து உட்காரும். இந்த இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு, காமிச்சா உங்களுக்கு தெரியும். மோட்ரு இருக்கா, மோட்ரு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு ஒன்று இருக்கும். லைட்டிங் இல்லையோ, லைட்டிங் இல்லாதனால தான் இந்த கார்லலாம் பின்னாடி லைட்டிங் இருக்கிற மாதிரி இதுக்கும் லைட் கொடுக்க சொல்லணும். அது பார்த்திங்களா ஒரு உருளை ஒன்று இருக்கா, அது பக்கத்தில் இந்த ரெட் கலர் பட்டனுக்கு கீழே ஒரு ஹெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். இருங்க இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ளே பட்டன் அமுத்தினோம்னா அந்த ஹெட்டு கீழே வரும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இருங்க வரேன், இந்த வருதுங்களா, அதுதான் வந்து அந்த ஹெட்டு. அதுதான் வந்து பாட்டை வந்து ரீடு பண்ணும். அப்புறம் இந்த இடத்துல 2 இது இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து சுற்றுதா. அது வந்து அந்த கேசட்டை வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிக்கும். ஹோல்டு பண்ணி இது உள்ளே போகும். உள்ளே போயிட்டு இதை சுற்றும் போது ரீல் வந்து முன்னாடி ஃபார்வேர்டில் போகும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாட்டை வந்து அந்த ஹெட்டு ரீடு பண்ணி நமக்கு ஒன்று வாக்மேன்ஸில் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் இதில் கேட்கும். ஆர் நம்ம வந்து ஹெட்ஃபோனும் போட்டுக்கலாம். ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணணும்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம், ஹெட்ஃபோன் போட்டு கேட்கலாம். ஹெட்ஃபோன் இல்லைனா ஸ்பீக்கரில் கேட்கும். அண்டு பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டேப்பு ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரீலில் தான் வந்து பாட்டு இருக்குது. இதில் எப்படி நான் பாட்டு இருக்குன்னு பிடிச்சி ரீலை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. நாங்கள் சின்ன வயசில் அப்படி தான் இழுத்துக்கிட்டு இருந்தோம். இழுத்து கசன்னு இந்த ரீலை உருவி விட்டுருவோம். உருவி விட்டதும், ஏன்னா சின்ன பசங்க இல்லையா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த ரீலை கரன்னு உருவி விட்டோம்னா மறுபடியும் ரெனால்ட்ஸ் பேனா, பென்சிலு அதெல்லாம் எடுத்து இது உள்ளே வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க போட்டு. பட் என்ன தான் இதை வந்து நீங்கள் வெளியில் இழுத்தாலும் அது எக்ஸ்போஸ் ஆகாது, அதாவது அழிஞ்சு போகாது. மறுபடியும் அந்த பாட்டு அதிலே தான் இருக்கும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஒரு தின் ஃபிலிம், இந்த ஃபில்முக்குள்ளே ஃபில்ம்னால் இது வந்து ரீலு. இதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க இல்லையா ஃபிலிம் கேமராவில், அந்த ஃபோட்டோஸும் இதே மாதிரி ஒரு ஃபிலிம் தான். அண்டு படம் வீடியோ எடுக்கிறதும் இது தான். இதுக்குள்ளே எப்படி
இது எதனால் ஆனது, எப்படி வந்து ஒரு ஆடியோ வீடியோ இந்த ரீலில் போய்ட்டு உள்ள ஸ்டோரேஜ் ஆகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல்? ஏன்னா இதெல்லாம் வாக்மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1979 ஃபஸ்ட்டு சோனிக்காரன் வாக்மேன் ரிலீஸ் பண்ணியிருக்கான், டிபிஎஸ் L2 அப்படிங்கிற மாடல். அப்போ இந்த வாக்மேன் வேணும்னா கண்டுபிடிச்சிருக்கான்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கும்ல, அதுதான் இந்த கேசட் வேணும். இதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு பெரிய டேப் ரெக்கார்டர், அதுக்கு பேரண்ட், அப்படியே அந்த சந்ததி மேலே போய் பார்த்தோம்னா 1800க்கு போயிடுறோம். 1877 அப்போ தான் வந்து நம்ம எடிசன் வந்து ஃபோனோகிராஃப்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பார்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 பார்ட்டாக பிரித்து 8-8 நிமிஷமாக போட்டிருக்கேன். பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாலாம் பேச மாட்டேன், நார்மலாக தான் பேசுவேன். அதனால் பாருங்கள், முடிஞ்சால் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இதை வந்து டெஸ்டிங். அதோட வந்து இப்போ இந்த கேசட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டு இது ப்ளே பட்டன், அப்புறம் இதில் ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது, ரிவர்ஸ் பட்டன் இருக்குது, அண்ட் ஆட்டோ ரிவர்ஸ்க்கு இதில் இது போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டோம்னா அதை மட்டும் ஒரு சைடு முடிஞ்சதும் ஆட்டோ ரிவர்ஸ் ஆகிடும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓடும். அப்புறம் இது எதுக்கு பட்டன் தெரில, டைரக்ஷன்ட்டு. அப்புறம் இது வந்து இது ரெக்கார்ட் பட்டன், இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு மைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் இருக்குது, ரேடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுவோம், ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி ஏதாவது சேனல் கிடைக்கும், எஃப்எம் கிடைக்கும். அது என்னன்னு நமக்கு இது தெரியல, மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்புறமா. இன்னொரு இது கேட்குது பார்த்தீங்களா? சூப்பராக கேட்குது பாருங்கள். இது வந்து எஃப்எம். ஓகே ஃபோக்ஸ், பாய். இதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக தான் போட போகிறேன், ஆனால் இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக வந்துருச்சு. அதனால் ஒரு பெரிய வீடியோவாகவே போஸ்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? சரி, கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இதில் ஓகே, இதை வந்து இப்போ ஏற்கனவே நம்ம வந்து டேப்பில் இல்லை, ரேடியோவில் தான் இருக்கோம். அதனால் மறுபடியும் டேப்புக்கு மாற்றுவோம். டேப்புக்கு மாற்றிட்டு ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டனை ஏதோ அமுத்தி விட்டேன், இது என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இது ஏதோ டைரக்டரின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எம்டி கேசட் போட்டோம்னா நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பட்டன் அமுத்திட்டோம்னா ரெக்கார்ட் ஆகும், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆகிட்டு இந்த டேப்லேயே வந்து ரெக்கார்ட் ஆகும். இதெல்லாம் எப்படின்னே தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே மைக் இருக்கா, இந்த மைக்கில் வந்து சவுண்டு கேட்டு மறுபடியும் அதே அந்த ஹெட்டு உள்ளே இருந்து அது வந்து இந்த ரீலில் வந்து ரைட் பண்ணும். இப்போ நம்ம சிடியெல்லாம் ரைட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. இப்போ சிடியும் கிடையாது, பென் ட்ரைவ்லாம் போடுறோம் இல்லையா, இப்போ ரைட்டிங் ஆப்ஷனே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே காப்பி பேஸ்ட் தான். ஸோ இந்த இங்கே இருக்கிற ஹெட்டு தான் வந்து அந்த ரீலில் அப்படி ப்ளேஸ் ஆகிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணுறத வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கேப்சர் பண்ணி அந்த ரீலில் வந்து ரைட் பண்ணும். இது தான் வந்து வாக்மேன். சரி, இதை பற்றி தெளிவான வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், பட் இன்னும் அன்லிஸ்டிங்கில் தான் இருக்குது. அது பப்ளிஷ் பண்ணும்போது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே போகும். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும், பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபோக்ஸ், பாய்.